சரி, அடுத்து ரமலான் வந்திருக்கு. ரமலானுடைய மாதம், சங்கைக்குரியவர்களே, புனிதமிக்க ரமலானுடைய மாதம் நம்ம எதிர்நோக்கி வந்திருக்கிறது. ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆனு ஹுதல் லின்னாஸி வ பய்யினாத்தி மினல் ஹுதா. அல்லாஹ் அழகா சொல்றான். அற்புதமான மாதம், சங்கையான மாதம். இந்த சங்கதியை நான் சொல்லி என் சங்க ஊதி முடிக்க முடியாது. அதுல கொஞ்சம் தான் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் சொல்ல முடியும். அந்த சஹாபாக்குடைய காலத்துல தங்களுடைய பிள்ளைகளை எப்படி வளர்ப்பாங்க, பயிற்சி கொடுப்பாங்கன்னு சொன்னா, அதற்கு ரபியாங்க கூடிய ஒரு மாதம் சொல்லுவாங்க. அதற்கு முஅவ்வீத் என்ற சஹாபியினுடைய அருந்தவ புதல்வி, நுஸவ்விமு சிபியானனா, எங்களுடைய குழந்தைகளுக்கு நாங்கள் நோன்பு வைக்கின்ற பயிற்சியை அளிப்போம். நுஸவ்விமு சிபியானனா, நாங்க அவங்களுடைய கையில பஞ்சில பந்துகளை செய்து கொடுப்போம். நோன்பு வச்சிருப்பாங்க, இந்த பந்தை வச்சு பிள்ளைய விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. எதுவரைன்னு சொன்னா ஹத்தா யக்கூனை இந்த இஃப்தாரி, நோன்பு திறக்குதுகிற வர பிள்ளைய விளையாடிக்கிட்டு இருப்பார்கள். அப்படி நாம் இதா பக்கா அகதுகும் அலத்தாமி, அந்த பிள்ளை சாப்பிடு வயிறு பசிக்கு அம்மானு வந்தால் பந்தை மீண்டும் கொடுத்து அங்க போய் விளையாடிக்கிட்டு நின்று அப்படி கொடுப்போம். இப்ப நம்ம தாய்மார்கள் என்ன சொல்றாங்க, என் புள்ள சுருங்கி போயிரும், மெலிஞ்சிரும், நீ அல்லாஹ் ஒரு சட்டம் போட்டிருந்தாலும் வெள்ளிக்கிழமை நோன்பு, அடுத்து லைலத்துல் கத்ர் நோன்பு, கடைசி நோன்பு வச்சுட்டா 30 3 10 30 முடிஞ்சு வச்சுமா என் தங்கம் அப்படின்னு சொல்லி இந்த முருதார் சொல்லுது. இந்த முருதார் அதுக்கு உபதேசம் பண்ணுது. அப்படி கடைசி அந்த பிள்ளைக்கு யாரு யாரு அல்லாஹ் தஆலா கூ அம்புசக்கும் வஹிலீக்கும் நாரா, உன்னையும் உன் பிள்ளையும் நரகத்தை விட்டு பாதுகாருன்னு சொல்லக்கூடிய ரப்பு, ஆனால பிள்ளைய நரகத்திலிருந்து பாதுகாக்க வேண்டிய தாய் இப்படி சொல்லி இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சகோதரர்களே, இப்பொழுது நம்ம இப்போ நோன்பு வைக்காம நம்மள பலர்கள் ஏமாத்திக்கிட்டு இருக்கோம். அல்லாவுக்கு தானே தெரியும் அப்படின்னு சொல்லி அதேங்கிறது முன்னாலே என்ன வகையா வாங்கி கொண்டு ரூம்ல வச்சு நல்லா அமுக்கணுமோ அமைக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் பார்த்து நடந்துக்குங்க. அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கான். என்ன நீ நோன்பு வச்சு செத்து போனா என்ன, சொர்க்கத்துக்கு போவ, சுவர்க்கம் லேசா கிடைச்சிரும். அதை விட ஒரு இடத்துல என்ன இருக்கு, வேற ஒண்ணு இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. ரெண்டு மலக்குகள் வந்தாங்க. ரொம்ப நேரம் ஆயிடுச்சோ முடிக்க, அடா பாவிகளா, நான் எவ்வளவு பேச வேண்டிய இருக்கு தொலைச்சு பத்தியில. சரி, நான் இப்ப சுருக்கமா சொல்லி போடுறேன், சொல்லிடுறேன். நாளைக்கு ரெண்டு மலக்குகள் வந்தாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுதாங்க, மஸ்ஜித் நபவியில ஒரு நாள் காலை, இன்று இரவு நான் ஒரு கனவு கண்டேன் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யா ரசூலல்லாஹ், என்ன கனவு கண்டீர்கள்? ரெண்டு மலக்கு வந்தாங்க. நான் படுத்திருந்த என்னை அப்படியே ரெண்டு குடங்கையோட, அங்கிட்டு ஒரு மலக்கு இங்க ஒரு மலக்கு, அப்படியே தூக்குறாங்க. தூக்கி நடங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் போய்கொண்டே இருந்தோம். எத்தனையோ காதவெளி நடந்து விட்டோம். ஒரு மலையினுடைய அடிவாரத்துக்கு என்னை கொண்டு நிறுத்தினார்கள். நிறுத்திவிட்டு சொன்னார்கள் அந்த மலக்கள் ரெண்டு பேரும், நீங்கள் ஏறு, மேலே ஏறு அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், இந்த மலையோ கரடு முரடான மலை, கால் வச்சு போய் ஒரு தடம் அதாவது அடிச்சு விட்டு இருந்தா நான் போயிருவேன். எதுவுமே இல்லையே, நான் எப்படி நடக்கட்டும்? மூடுங்க கண்ணை என்று மலக்கள் சொன்னார்கள். நான் கண்ணை மூடினேன். சற்று நேரத்தில் நடு மலையில கொண்டு என்ன நிப்பாட்டிட்டாங்க. சத்தம் எங்க பார்த்தாலும் ஓலமிடுகின்ற சத்தம், நரகவாதிகளுடைய சத்தம் கேட்க. நான் என்னன்னு கேட்டேன், ஏன் இப்படி கதறுகிறார்கள் என்று. இவர்கள் அதாவது நரகவாதிகளுடைய சத்தம்னு சொன்னாங்க. சரி, அடுத்து மேலே ஏறுங்க, நாங்க முடியாதுன்னு சொன்னேன். உடனே அவர்கள் அப்படியே கண்ணை மூட சொல்லி மலையினுடைய உச்சிக்கு கொண்டு போய் நிறுத்தி விட்டார்கள். அங்கே பார்த்தா அணி அணியாக கட்டப்பட்டிருக்கு. நல்ல கேட்கணும், நல்ல கேட்கணும். இவ யாரு தெரியுமா? யாருங்கிறத பத்தி நீங்க கேட்கணும். பொட்டணத்தை வாங்கி பகல்ல கடையில, சாப்பாட்டு கடையில வாங்க முடியாதுன்னு முன்னாலே தயார் செய்து உன் உடம்பை வளர்த்தாயே, உன்னுடைய உடம்பு என்ன பாடுபடுது, அங்க என்ன செய்யப்படுது, உன் குந்தானியை எப்படி எடுக்காங்கன்னு பாரு. அங்கிருந்து வரிசையா கட்டப்பட்டிருக்கு. என்னது, அங்க மனிதர்களை தொங்க விடப்பட்டிருக்கு. ஆட்டுக்கடாய தோல் உரிக்கிறதுக்கு தொங்க விடப்பட்டது வர தலைகிட.
அவருடைய கடவாய்கள் இருந்து ரத்தம் சீடும் ஜலமும் வடிஞ்சுகிட்டு இருக்கு. பெருமானார் பார்த்து கருணையை உருவான காத்தமன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துவிட்டு இவர்கள் உலகத்தில் செய்த என்ன அநியாயம் என்று கேட்டார்கள். இவர்கள் தான் என்ன செய்தாங்க தெரியுமா? நம்ம ஊர்ல என்ன செய்வாங்க, கஞ்சி வச்சிருப்பாங்க. கஞ்சி வச்சிருந்தா நம்ம அங்கதான் வடையே விற்குமே, வடை வடைன்னு சொல்லிக்கிட்டே வடைக்கு தடையே கிடையாது. அது முன்னாலே போய் கொட்டராவை எடுத்து வச்சுக்கிறோம். முன்னால நப்ச பறக்க விட்டுட்டு அந்த கஞ்சி எப்பன்னு சொல்லுவான், நீத்து எல்லாம் அந்த கஞ்சி உள்ள போகணுமே, இந்த வடை 4 வடையும் உள்ள போடணுமே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப துவாவெல்லாம் அதுலதான் வடையிலையும் கஞ்சிலையும் தான் நிற்கும். போய்கிட்டு இப்படி இருக்கும்போது மோதியார் அங்கங்க வேகமா வேலை, அவருக்கு ரமலான்ல இருக்கும். அவர் அங்கங்க சுத்தின உடனே அந்த மோதியார்கிட்ட இந்த ஆளுக, இந்த நப்ச பறக்க விட்ட ஆளுக கேட்பாங்க, ஏ மோதி இங்க எங்க சுத்திக்கிட்டே இத டயத்தை பாரியா, டயத்தை பாரு, அங்க என்ன ஆச்சுன்னு போத டயத்தை பாரு அப்படின்னு இப்ப விரட்டுதாங்கல்ல. அப்ப அந்த மலர்கள் சொன்னார்கள், தலைகளால் கட்டப்பட்டு தோல் உரிக்கப்படுகின்ற ஆடு எப்படி கட்டப்பட்டு தொங்கவிடப்பட்டு தோல் உரிக்கப்படுமோ அது போன்று இங்கு போடப்பட்டிருப்பவர்கள் அல்ல அத்தனை பேர்களும் அல்லதீன யுக்திரூன சௌம கபல தஹில்லத்திஹிம், நேரம் வரதுக்கு முன்னால ஒரு சில வினாடிகள் நப்ச பொறுக்காம நோன்பு திறந்தவர்கள். ஒரு சில வினாடி நோன்பு திறந்தவர்களுக்கு இந்த பாடுன்னா, நீங்க நோம்ப கபடிகரம் செஞ்சுட்டு சும்மா விட்டுட்டு இருந்தா எந்த பாடுங்கிறத நீங்களே முடிவு செஞ்சுக்கிறணும். சொல்ல வேண்டிய இல்லை. உங்கள்கிட்ட கையில கால்குலேட்டர் இருக்கு, அந்த குலேட்டர் இந்த எல்லாத்தையும் போட்டு நீங்களே கணக்கு பண்ணிக்கிறீங்க. பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் தாலா சங்கைக்குரியவர்களே, டைம் ஆயிடுச்சு. புனிதமான ஒரு ரமலான் அல்லாஹ் தாலா நமக்கு தந்திருக்கான். பகல் காலங்கள்ல நோன்பு இருங்க, அல்லாஹ்வுக்காக வேண்டி இருங்க. உங்களுடைய உடல் ஆரோக்கியமாகிவிடும். நீ பாருங்க, நீங்க நோன்பு இருங்க, ஒரு வருஷம் இயந்திரம் வேலை செய்யுது, அது சில மாதங்கள் போட்டு சுத்தப்படுத்தாம இல்லை, எதுவுமே இல்லாம இல்லை. அதனால சுத்தப்படுத்தணும் இந்த இயந்திரத்தை. மனித இயந்திரம் சாமானியமானதல்ல, சாதாரணமான இயந்திரம் அல்ல. அரும்பு கோணிடில் அது மனம் குன்றுமோ, கரும்பு கோணிடில் கட்டியும் பாகுமாம், இரும்பு கோணிடில் யானையும் வெல்லலாம், நரம்பு கோணிடில் நாம் அதற்கன் செய்வோம்னு சொன்னான். அரும்பு மலர்கள் கோணலா இருந்தாலும் வாசம் இருக்கத்தான் செய்யும். அரும்பு கோணிடில் அது மனம் குன்றுமோ, கரும்பு கோணிடில் கட்டியும் பாகுமாம். கரும்பு கோணலா இருந்தாலும் இப்பெல்லாம் இயந்திரம் வந்துருச்சு, பாகு வெல்லம் செய்யறதுக்கு. அதுல உள்ள கொடுத்தா அப்படி வந்துடும், சக்கை வெளியே வந்துடும், இது வந்துடும். அது மாதிரி இரும்பு கோணிடில் யானையும் வெல்லலாம். இரும்பு கோணலா இருந்தாலும் கொடுக்க வேண்டிய கொல்லன்ற கொடுத்தா அவன் நல்ல அங்குஜம் செய்து தருவான். மதம் பிடித்து திமிரி வருகின்ற யானையின் கொட்டத்தை அடக்க முடியும். ஆனால் நரம்பு கோணிடில் நாம் அதற்கென் செய்வோம். அதனால நீங்க அல்லாஹ்வை உண்மையிலே உள்ளும் புறமும் நீங்க பயந்து நீங்க நோன்பு பகல்ல இருந்து அல்லாஹ்வுக்காக வேண்டி இருந்து, ஏன்னா அந்த ரகசியம் அல்லாஹ்வுக்கு தான் தெரியுங்கிறதுக்காக வேண்டி தான் அஸ்ஸௌமலி வான அஜிசிபி, நான் தான் அது கொடுக்கன்னு சொல்லியிருக்கான். நீங்க அதோட மட்டுமல்ல, அங்கே உங்களுடைய குமர்கள் இருக்கு, நீங்க பெற்ற தவச்செல்வங்கள், உங்களுடைய பையன்கள்லாம் அங்க படிச்சுக்கிட்டு இருக்கான், அவனுக்கு கல்வி குடியா அல்லா, கல்வியின் மீது பிரியத்தை என்னுடைய மகனுக்கு கொடு ரஹ்மானே. நீங்க துஆ கேட்கணும், பிள்ளை கேட்கணும். ஒரு தாயும் தந்தையும் தன்னுடைய அருந்தவ செல்வங்களுக்கு கேட்கின்ற பிரார்த்தனை இருக்கிறதே, அது நபிமார்கள் தங்களுடைய கூட்டத்தார்களுக்கு கேட்ட அந்த துஆவுக்கு சமம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள். துஆவுல் வாலிதி லி வலதிஹி க துஆயில் அம்பியாஇ லி கௌமிஹி. ஒரு தாயும் தந்தையும் தன்னுடைய அருந்தவ செல்வங்களுக்கு கேட்கின்ற துஆ உடனே அங்கீகரிக்கப்படும். கடல் கடந்த நாடு வந்து பொருள் தேட வந்திருக்கின்றீர்கள், அவர்களுக்காக வேண்டி நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். உங்களுடைய மனைவிகள் எல்லாம் புனிதமிக்க ரமலானில் நோன்பு திறக்கின்ற நேரம், என்னுடைய கடவுளை எத்தனையோ மைல்களுக்கு அப்பால் நான் அனுப்பியிருக்கின்றேன், அவருடைய முகத்தை நான் எப்போ பார்ப்பேன், அவருக்கு நீடித்த ஹயாத்தை கொடு ரஹ்மானே என்று அந்த மனைவி கரமேந்துகின்ற நேரத்தில் நீனும் கரமேந்து கேட்டு விட்டால் அல்லாஹ் உன்னுடைய வாழ்க்கையை வளம் கொளிக்குமே. அந்த மறதி எண்ணத்துக்கு என்ன சட்டை? உன்னுடைய பிள்ளைகளை எல்லாம் பற்றி அல்லாஹ் கேட்பானே. ஆகையினால பிள்ளைகளுக்கெல்லாம் ஒழுக்கத்தை கொடு. என் பிள்ளையை அல்லாஹ் நல்ல பிள்ளை என்று எல்லோரும் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட பிள்ளையை எனக்கு தா.
சாலியான மகனைத்தா. அவன் ஒரு ரவுடியாக பேட்ட ரவுடியாக மாறி அவன் செய்கின்ற ஈரை செயல்களை ஊரே தூற்றாமல் ஊர்ல வெள்ளிக்கிழமைக்கு பஞ்சாயத்து பேசுவதற்கு நிப்பாட்டி வைத்து என்னுடைய பாரம்பரியத்தினுடைய பெருமைகளே கப்பலேற்றப்படுகின்ற நிலை வந்து விடாமல் என் பிள்ளையை பாரு எனக்கு தந்திருக்கின்ற சந்ததிகளை என்று நீங்க துவா கேட்கணும். உடனே துவா அங்கீகரிக்கப்படும். கேளுங்கள், அல்லாஹ் தருவான். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.